வீட்டுமனை தருவதாக குலுக்கல் சீட்டு நடத்தி பண மோசடி செய்ததாக புகார். விழுப்புரத்தில் வீட்டுமனை தருவதாக கூறி குலுக்கல் சீட்டு நடத்தி பண மோசடி செய்த நபர் மீது மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் வியாழக்கிழமை புகார் அளிக்கப்பட்டது. விழுப்புரம் வழுதழட்டி பகுதியைச் சேர்ந்த கா. சிவகுமார் மற்றும் 10க்கும் மேற்பட்டோர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு வியாழக்கிழமை வந்தனர். தொடர்ந்து அவர்கள் அளித்த புகார் மனுவில் கூறியிருப்பது, வழுதழட்டி பகுதியைச் சேர்ந்த கன்னியம்மாள் என்பவர் எங்களிடம் வந்து திருக்கோவிலூரில் வசிக்கும் பாலமுருகனிடம் மாதந்தோறும் ரூபாய் 2500 குலுக்கல் சீட்டு பணம் கட்டினால் வீட்டுமனை தருவதாக கூறினார். அதன்படி 13 பேர் இணைந்து கடந்த 5 ஆண்டுகளாக பாலமுருகன் என்பவரிடம் பணம் கட்டி வந்தோம். அதனை மாத தொகையாக கட்டி முடித்து விட்டோம். தற்போது பாலமுருகனை அணுகி வீட்டுமனை தொடர்பாக கேட்டபோது தேவையில்லாத காரணங்களை கூறி ஏமாற்றி வருகிறார். எனவே வீட்டுமனை தருவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி செய்துள்ள பாலமுருகன் எங்களிடம் மட்டும் ரூபாய் 10 லட்சம் மோசடி செய்துள்ளார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் கூறியுள்ளனர். இந்த மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார். விழுப்புரம் மாவட்டம் வழுதழட்டியை சேர்ந்த 13 பேர் இணைஞ்சு மாதம் 2500 ரூபாய் வீட்டு மனை தருவதாக இவங்ககிட்ட சொல்லி ஆனால் 2500 5 வருஷமாக வாங்கியிருக்காங்க. அதை 5 வருஷமாக கட்டி முழு பணத்தையும் கட்டி முடிச்சுட்டாங்க இவங்க 13 பேர் சேர்ந்து. இப்போ அவர் அணுகி கேட்கும்போது வீட்டு மனை தொடர்பாக கேட்கும்போது அவர் சில காரணங்களை சொல்லி தவிர்த்தே வராரு. இப்போ கேட்டால் எதுவும் தர முடியாது, வீட்டு பிளாட்டும் தர முடியாது, காசும் தர முடியாது. இங்கே பாருங்க, அதுக்காக எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்துருக்காங்க. பாலமுருகன்றவர் திருக்கோவில்.